கும்பராசி சதய நட்சத்திரம். இது ராகுடைய நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கேல்குலேஷனுக்கு ஒரு 10 வருஷத்தை எடுத்துக்கிறேன். குரு திசை ஒரு 16 வருஷம். 10 + 16 26 வயசு வரைக்கும் கும்பராசி சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதும், திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய, சுப காரியங்கள் நடக்கக்கூடிய, சுப விரயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களாக இந்த சனி வக்ரம் ஆனது உங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த குரு திசையில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஆனால் குரு திசை உங்களுக்கு பொதுவாகவே 11க்கும் 2க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால தொழிலில் லாபம் உத்தியோகத்தையும் நல்லபடியாக கொடுத்துருவார். இதை பதவி பட்டம் அப்படிங்கிறது, புகழ் அப்படிங்கிறது அலங்கரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் சொல்லலாம். சனி வக்ரத்தில் மேற்கொண்டு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்துவார். இந்த 4 மாதங்களை பயன்படுத்தும் போது வருகின்ற இந்த ஜென்ம சனியோடைய தாக்கங்களினால் ஏற்படுகின்ற ஒரு சில விஷயங்கள், அதிர்வலைகளும் ஒரு சில பாதகமான சூழ்நிலையை மாற்ற இயலும் அப்படிங்கிறது இந்த குரு திசை கண்டிப்பாக கொடுத்துரும். சனி திசை 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும். இந்த சனி திசையில் பொதுவாகவே இந்த ராசியாதிபதி திசை 12க்கும் உடையவர் திசை அப்படிங்கும்போது இதில் கொஞ்சம் சுப விரயங்களும் கஷ்டங்களையும் நிம்மதி இல்லாத போக்கும் கொடுக்கும். சனி வக்ரத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணுமே தவிர ஒரு 25% 30% அது குறையும். இந்த குறையிற காலத்தில் பயன்படுத்தி, வாய்ப்புகளை அதிகமாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய கால சூழ்நிலைகள் இந்த சனி திசையை கண்டிப்பாக கொடுத்துரும். சனி திசை மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும், மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த சனி திசை அமையும். அனைவரிடத்திலும் ஒரு சில தாழ்வு கொடுக்கக்கூடியதாகவும் இந்த சனி உடையவர் ஒரு திசையில் இந்த காலகட்டத்தில் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறவங்க, கடன், வம்பு, வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக இந்த சனி திசை கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இல்லை. இந்த நேரத்தில் கண்டங்கள், விபத்துகள், நோய்கள், கடன், எதிரி அப்படிங்கிறதெல்லாம் பலப்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க. நிறைய செலவு செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உங்களுடைய செலவுகளை வச்சுக்கோங்க. இந்த சனி திசையில் ரொம்ப மோசமான விளைவுகளை இந்த 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சனி திசை கொடுத்துரும். அடுத்தது புதன் திசை 45 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும். 8 பலப்படுதா புதன், 5க்கு உடையவர் 8க்கு உடையவர். 8 பலமாயிடுச்சு அப்படின்னா நோய், எதிரி, கடன்ன்றதை விட 8 பலமானால் என்ன பண்ணும்? கண்டங்களை கொடுக்கும், விபத்துகளை கொடுக்கும், கொடுக்கல் வாங்கல பிரச்சனையை கொடுக்கும். 3ஆம் நபர் தலையிடுனால விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக தவறான ஒரு நோக்கத்தோடு போகும். அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படுறது இந்த காலகட்டங்களில் மிக உசிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக, கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்கணும். வம்பு வழக்குகள் வரக்கூடியதாகவும் இருக்கும். கேது திசை 62 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும். இந்த கேது திசை உங்களுக்கு மாற்றங்களையும் ஒரு சில வீழ்ச்சிகளையும் கொடுத்தாலும் இறைவனை நோக்கி வழிபடக்கூடிய விஷயங்கள் அமையும். கோயில் குளத்தை அதிகமாக சுற்றணும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும், உங்களை தனிமைப்படுத்தக்கூடியதாகவும், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். இந்த கேது திசை மிக கொடுமையான ஒரு சில விஷயங்களை பாதிக்கக்கூடும். இந்த கேது உங்களுக்கு நற்பழியான விஷயங்களை பண்ணுவாரானா பண்ண மாட்டார். கேது உங்களுக்கு மிகப்பெரிய கொடுமையை கொடுக்கக்கூடியதாக இந்த கேது திசை அமையும். அதனால் இறை வழிபாடு மேலே கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை தவிர்த்து, இல்வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை தவிர்த்து ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தடை தாமதங்களை அதிகமாகப்படுத்தக்கூடிய விஷயங்களில் நீங்கள் செய்யாதீங்க. முழுக்க சிம்பிளாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதுதான் இந்த கேது திசை உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல். கேது உங்களுக்கு ஞானகாரகன் என்பதனால விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்களை இப்போ நீங்கள் சரிப்பட்டு வரணும், சரி செய்து வர வேண்டும். சுக்கிர திசை 69 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும். இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு 9க்கும் 4க்கும் 9க்கும் உடையவர். அப்படிங்கிறதுனால இந்த சுக்கிரன் உங்களுக்கு வீடு, மனை யோகம்,
அப்படிங்கிறது கொடுப்பார், பாக்கியத்தை கொடுப்பார். அப்படிங்கும் போது இந்த சுக்கிர திசை அனுபவிக்க முடியாத திசையாக இருந்தாலும், வெற்றிகளை குவிக்கக்கூடிய திசைகளாக இருந்தாலும், அதை அனுபவிக்க முடியாத வயசில் வர்றதுனால கொஞ்சம் அது பாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சந்திர திசையும் சூரிய திசையும், சூரிய சந்திர திசை 89லேருந்து 99 வயசு வரைக்கும் சூரிய சந்திர திசை நடக்கும். இந்த காலகட்டத்தில் சனி 7.5 சனியாக ஜென்ம சனியாக உட்காரும்போது சூரிய சந்திர திசைக்கு ஆகாத ஒரு திசை, சுக்கிர திசைக்கும் ஆகாத ஒரு திசை. இந்த 3 திசைகளில் இந்த 7.5 சனி குறுக்கிட்டாலே அவங்களுக்கு நல்லது பண்ணாது. ஆனால் இந்த சனி வக்ரம் அப்படி பண்ணாது. சனி வக்ரம் முழுக்க முழுக்க நன்மையை செய்யும். இந்த திசையில் சனி வக்ரத்தில் என்ன கிடைக்குதோ அது அடுத்த ஒரு 4 மாதங்களில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு 2 வருடங்களில் உங்களை சரியான விஷயத்துக்கு கொண்டு போகும். இந்த வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்தும் போது சனி வக்ரத்தில் நிலையான ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுத்துரும். நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய திசையாக இந்த சூரிய சந்திர திசையில் இருக்கும். ஆனால் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், தாயார் வழி விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கும்பராசி சதய நட்சத்திரத்தில் கொடுக்கும். அனைத்து வகையிலுமே ஒரு சில நன்மைகளையும் பாதகங்களையும் சாதகமான சூழ்நிலையை அற்று ஒரு விஷயத்தை இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும். மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கும்பராசி சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான உழைப்பின் பேரில் மட்டுமே வெற்றிகளை கொடுக்கும். வயதானவர்களுக்கு மட்டும் அல்லாமல் சிறு வயதில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டங்களில் அதிகமான உழைப்பு, ஆனால் பலன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் இதை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியதாகவும் இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே காளி வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. அதேமாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது, அதையும் பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணணும், ஆஞ்சநேயர் வழிபாடு. இந்த 5 வருடங்களில் 2.5 வருஷம் இப்போ போக போகுது, 2025 வரைக்கும். அதுக்கப்புறம் 2027 வரைக்கும் கும்பராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடை விடாதீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு முழுக்க பண்ணும்போது நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.